ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நாம இன்னைக்கு இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, சப்பாத்தி தோசைக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியா ஒரு சைடிஷ் ரெசிபி தான் பார்க்க போறோம். நான் இன்னைக்கு இந்த சைடிஷ் ரெசிபி உருளைக்கிழங்கு வச்சு பண்ண போறேன். வெறும் 5 நிமிஷத்துல இந்த ரெசிபி நம்ம செஞ்சிடலாம். டேஸ்ட்டும் ரொம்பவே நல்லா இருக்கும். வாங்க இந்த ரெசிபி எப்படி பண்றதுன்னு வீடியோல பார்க்கலாம். அதுக்கு நான் முதல்ல ஒரு குக்கர் எடுத்துக்கிறேன். 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் நல்லா சூடானதுக்கு அப்புறமா 1/2 ஸ்பூன் கடுகு போடுறேன். கடுகு லைட்டா வெடிச்சதுக்கு அப்புறமா 1/2 ஸ்பூன் சீரகம் போட்டுக்கோங்க. இப்போ இது ரெண்டும் நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. வெங்காயம் சேர்த்துக்கலாம். நான் இன்னைக்கு 2 பெரிய வெங்காயம் சின்ன பீஸா கட் பண்ணி அதை ஆட் பண்ணிருக்கேன். லைட்டா ஃப்ரை பண்ணிக்கோங்க. இது இந்த அளவுக்கு ஃப்ரை ஆனதுக்கு அப்புறமா இது கூட கொஞ்சமா கருவேப்பிலை, ஒரு பச்சை மிளகாய், இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வெங்காயத்தோட கலர் சேஞ்ச் ஆகிற அளவுக்கு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. இப்போ வெங்காயம் நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜ்ல நான் உருளைக்கிழங்கு ஆட் பண்றேன். நான் இன்னைக்கு மீடியம் சைஸ்ல 4 உருளைக்கிழங்கு எடுத்திருக்கேன். தோல் எல்லாத்தையும் சீவிட்டு இந்த சைஸ்ல கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. கூடவே 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாய் தூள் போட்டுக்கோங்க. இப்போ இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இது கூட உருளைக்கிழங்கு குக் ஆகிறதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊத்திக்கலாம். நான் இன்னைக்கு 1 கப் அளவுக்கு தண்ணி ஊத்திருக்கேன். தேவையான அளவுக்கு உப்பு அதையும் சேர்த்துக்கங்க. கொஞ்சமா கொத்தமல்லி இலைகள் ஆட் பண்றேன். இது எல்லாம் சேர்த்ததுக்கு அப்புறமா நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிக்கங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. நம்ம குக்கரை மூடி வச்சு குக் பண்ணிக்கலாம். குக்கரை மூடி வச்சு மீடியம் ஃப்ளேம்ல 2 விசில் வர வரைக்கும் குக் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ ப்ரெஷர் போனதுக்கு அப்புறமா நான் ஓபன் பண்ணிருக்கேன். இந்த மாதிரி கரண்டியாலையும் நல்லா மசிச்சு விட்டுக்கோங்க. உருளைக்கிழங்கு ஃபுல்லா நல்லா மசிஞ்சிரும். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. உருளைக்கிழங்கு ஃபுல்லா நல்லா மசிஞ்சிருச்சு. இந்த அளவுக்கு இருந்தா போதும். இப்போ இது வேற ஒரு பவுலுக்கு நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இப்போ நமக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியான உருளைக்கிழங்கு கறி ரெடி ஆயிடுச்சு. இது இதே மெத்தட நீங்க செய்யும் போது டேஸ்ட் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். இது சப்பாத்தி பூரிக்கு ரொம்ப நல்ல காம்பினேஷனா இருக்கும். இது இதே மெத்தட்ல நீங்களும் செஞ்சு பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.